4th டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லிஸ்ட் ஆஃப் 10 சிக் குருஸ் மற்றும் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம சேர்த்து பார்க்கலாம். குரு நானக் தேவ் இவருடைய காலம் 1469 முதல் 1539 வரை. குருநானக் பஞ்சாபில் உள்ள தல்வாண்டியில், இப்போது நங்கனா சாஹிப் என்று அழைக்கப்படுகின்ற தல்வாண்டியில் பிறந்துள்ளார். அவர் சீக்கிய மதத்தை நிறுவியுள்ளார். குருநானக் பாய் லெஹ்னாவை வாரிசு குருவாக நியமித்துள்ளார். அவரை ஒரு குரு அங்கட் என்று பெயர் மாற்றினார். குருநானக் செப்டம்பர் 22, 1539 அன்று கர்த்தார்பூரில் தனது 70வது வயதில் காலமானார். குருகா லங்கர் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் உணவு வழங்கப்படும் பொதுவான சமையலறையை தொடங்கியுள்ளார். முகலாய பேரரசர் பாபரின் சமகாலத்தவர். இவர் ஒரே ஒரு கடவுள், எல்லா மதங்களும் இந்த கடவுளை ஏதோ ஒரு விதத்தில் பின்பற்றுகின்றன என்று கற்பித்துள்ளார். வெற்று சடங்குகளுக்கு எதிராக பேசியுள்ளார். குரு அங்கட் தேவ் இவருடைய காலம் 1539 முதல் 1552 வரை. குர்முகி பஞ்சாபில் எழுதப்பட்ட வடிவம் ஸ்கிரிப்டை அறிமுகப்படுத்தியுள்ளார். குர்முகி ஸ்கிரிப்டில் ஒரு கிரந்த் சாஹிப்பில் குருநானக் தேவின் எழுத்துக்களை தொகுத்துள்ளார். குரு அமர்தாஸ் 1552 முதல் 1574 வரை இவருடைய காலம். குரு அமர்தாஸ் சீக்கியர்களுக்காக ஆனந்த் கராஜ் திருமண விழாவை அறிமுகப்படுத்தியுள்ளார். குருநானக் தேவ் அவர்களால் தொடங்கப்பட்ட குருகா லங்கரின் பாரம்பரியத்தை பலப்படுத்தியுள்ளார். சீக்கியர்களிடையே சதி மற்றும் ஃபர்தா அல்லது புர்தா வழக்கத்தை முற்றிலுமாக ஒழித்துள்ளார். இவர் முகலாய பேரரசர் அக்பரின் சமகாலத்தவர். குரு ராம்தாஸ் இவருடைய காலம் 1574 முதல் 1581 வரை. குரு ராம்தாஸ்க்கு பேரரசர் அக்பர் ஒரு நிலத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இவர் அந்த நிலத்தில் பின்னர் புகழ்பெற்ற பொற்கோயில் கட்டுமானத்தை தொடங்கியுள்ளார். அமிர்தசரஸ் நகரத்தை இவர் உருவாக்கியுள்ளார். குரு அர்ஜுன் தேவ் 1581 முதல் 1606 வரை இருந்துள்ளார். இவருடைய சீக்கியர்களின் வேதங்களான குரு கிரந்தத்தை இவர் தொகுத்துள்ளார். அமிர்தசரஸில் பொற்கோயில் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ தர்பார் சாஹிப்பின் கட்டுமானத்தை இவர் முடித்துள்ளார். கோயின்வால் சாஹிப்பிற்கு அருகில் தரன் சாஹிப் நகரத்தை நிறுவியுள்ளார். முகலாய பேரரசர் ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்டதால் ஷாஹிடன் தி சர்தாஜ் என்று புகழப்படுகிறார். குரு ஹர் கோவிந்த் இவருடைய காலம் 1606 முதல் 1644 வரை. குரு அர்ஜுன் தேவின் மகனான இவர் சிப்பாய் துறவி என்று அறியப்படுகிறார். அகல் தக்தை கட்டியுள்ளார். குரு ஹர் கோபிந்த் அமிர்தசரஸில் லோகர் என்ற ஒரு கோட்டையை கட்டியுள்ளார். இவர் முகலாய ஆட்சியாளர்களான ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் ஆகியோருக்கு எதிராக போர்களை நடத்தியுள்ளார். குரு ஹர் ராய் இவருடைய காலம் 1644 முதல் 1661 வரை. தாரா ஷிகோ அதாவது முகலாய பேரரசர் ஷாஜகானின் மூத்த மகன் குரு ஹர் ராயுடன் தனது சகோதரர் அவுரங்கசீப் தொடங்கிய அடுத்தடுத்த போரில் உதவி கேட்டு வந்தபோது அடைக்கலம் கொடுத்துள்ளார். பேரரசர் அவுரங்கசீப்புடனான மோதலை இவர் எச்சரிக்கையுடன் தவிர்த்து மிஷனரி பணிகளில் தனது முயற்சிகளை அர்ப்பணித்துள்ளார். குரு ஹர் கிருஷன் இவருடைய காலம் 1661 முதல் 1664 வரை. குரு ஹர் கிருஷன் சீக்கிய குருக்களில் இளையவர். இவர் தனது தந்தை குரு ஹர் ராய்க்கு பிறகு 5வது வயதில் குருவாக நிறுவப்பட்டுள்ளார். அவர் அவுரங்கசீப்பின் சமகாலத்தவர். குரு தேக் பகதூர் 1664 முதல் 1675 வரை சீக்கிய குருவாக இருந்துள்ளார். இவர் ஆனந்த்பூர் நகரத்தை நிறுவியுள்ளார். முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பால் துன்புறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டுள்ளார். குரு கோவிந்த் சிங் 1675 முதல் 1708 வரை சீக்கியர்களின் குருவாக இருந்துள்ளார். இவரது தந்தை குரு தேக் பகதூர் கொல்லப்பட்டதற்கு பிறகு இவர் குரு ஆனார். இவர் 1699 கல்சாவை அதாவது கொரில்லா போர் பயிற்சி பெற்ற தற்காப்பு குழு வீரர்கள் அடங்கிய அமைப்பை நிறுவியுள்ளார். மேலும் சிங் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். மனித வடிவத்தில் இருந்த கடைசி சீக்கிய குரு. குருவின் அதிகாரத்தை ஆதி கிரந்தத்திற்கு மாற்றியமைத்துள்ளார். ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலோட வீடியோக்களை நீங்கள் பின்தொடருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.